உங்களுக்கு எம்பியே கிடையாது. டீலிமிட்டேஷனுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? நாளைக்கு நாடாளுமன்றத்துல மசோதா தாக்கல் ஆகும் சார். டீலிமிட்டேஷன் மசோதா தாக்கல் ஆகும். என்ன செய்யும் தாவேக அரசு சொல்லுங்க. பாஜக பேர் சொல்ல துணிச்சல் இருக்கா தாவேக அரசுக்கு? இந்த டீலிமிட்டேஷன் ஃபயரா இருந்ததுன்னு நம்ம பேசுறோம் இல்லையா? அதை தீ வைத்து கொளுத்திய அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய நடவடிக்கை பேசுறோம் இல்லையா? அன்றைக்கு தாவேக விட்ட அறிக்கையை நான் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது தமிழ்நாட்டினுடைய அதிமுக்கிய பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்பது உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது, சாலை அமைப்பது, இன்ன பிற வசதிகளை மாநிலத்துக்குள் செய்வதுதானே தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உயர்த்துவதை தடுப்பதன் மூலமாக நாம என்ன செய்துவிட முடியும்னு அவங்க கேட்டாங்க. நம்ம டக்ளஸ் துரை ரொம்ப வேகமா போனதை பார்த்தா ஏதோ மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிரும்னு நினைச்சிட்டேன். நான் கையில பட்டையெல்லாம் கட்டிட்டு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாரு. முதல்ல அவர் முடிவு அவங்க அப்பா ஏற்பாரா? அவர் முடிவு தான் கட்சியினுடைய முடிவா? சு வெங்கடேசன் வர்றாரு அப்படின்னா அவருடைய முடிவு தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவாக நீங்கள் பொருள் கொள்வீங்களா? இன்றைக்கு வந்திருக்கிற மாணிக்கம் தாகூரினுடைய முடிவு தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய முடிவா? காங்கிரஸ் தப்பு செய்ய விடாம திமுக கடிவாளம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. டேய் ஓடாத, இங்க நில்லு, இங்க வா, இங்க வா, இங்க வான்னு டிராக்ல கூட்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருந்தார் அண்ணன் ஸ்டாலின். இப்ப அடிச்சு டிராக்ல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஆள் இல்லாம தறிகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. நான் சொல்லல சார், இத பாஜகவுக்குள் RSS புகுந்து விட்டது என்பதால் தான் என்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்யறேன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு போனார். ஏறக்குறைய 2 மாத காலமாக காவிரி தீரம் பட்டு போய் கிடக்கிறது, பாலைவனமாகி போய்விடும் என்கிற கவலை இருக்கிறது. நேற்றைக்கு ஒரு விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டினார. ஏன் போகல முதலமைச்சர்? விவசாய சங்க பிரதிநிதிகளை முதலமைச்சர் பார்க்க மாட்டாரா? சார், கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். ஒரு பக்கத்துல தண்ணீர் வரவில்லை, இன்னொரு பக்கம் குறுவை சாகுபடி பொய்த்து போயிருக்கு. அதற்கு இழப்பீடு கொடுப்பீர்களா என்று கேட்டால் காம்பன்சேஷன் கொடுப்பியான்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாரு? பேப்பர் படிக்கிறீர்கள் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, காவிரி பிரச்சனை என்பது தலையாய பிரச்சனையாக இருக்கு, அதற்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன அரசு முடிவு வச்சிருக்கு, தண்ணி வருமா வராதா? சார், காவிரியில போய் தண்ணி கேட்கறதுன்றது உரிமை சார், பிச்சை கேட்கல சார். நம்ம முதலமைச்சர் ஏன் சார் போறேன்னு சொன்னாரு? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுரை உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் வல்லம் பசீர் அவர்கள். நிறைய விஷயம் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தொகுதி மறுவரைக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம், அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் அப்படின்றத ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. திமுகவும் தேமுதிகவும் போகல, புறக்கணிப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் உள்ளவர்களும் யாரும் போகல, மீதி உள்ளவர்கள் போயிட்டாங்க. அதுல ஒரு சிலர் வெளியே இருக்கிறன்னு காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கமலஹாசன் வெளிநாட்டில் இருக்கிறது, அதனால வரலன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் எம்பி கவிதா அவங்க பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறது, வரலன்னு சொல்றாங்க. 19 எம்பிக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் கலந்திருக்கிறார், ராஜ்மோகன், அப்புறம் நீர்வளத்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் கலந்துருக்கிறாங்க. 20 பேருக்கு கூட தேரல. இந்த எம்பிக்கள் 57 எம்பிக்கள் 20 பேர் கூட தேரல. இவங்களை வச்சு ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி நடத்துறாங்க. இந்த கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம்னு இருந்திருந்தா கூட அதுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும். இந்த கூட்டத்தை எப்படி பார்க்கிறீங்க? 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் 57 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் ஒரு 50% நாடாளுமன்ற உறுப்பினராவது பங்கேற்றிருந்தால்தான் இந்த கூட்டம் வெற்றி பெற்றது அல்லது இந்த கூட்டத்துக்கான நோக்கம் சரியானது என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். நீங்களே குறிப்பிட்டதை போல 20 பேர் கூட தேரல, 19 பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டம் எத்தகைய கூட்டமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் இந்த கூட்டத்துக்கான மதிப்பு. முதல்ல இன்றைக்கு இந்த கூட்டம் தேவைப்படுதா? இந்த கூட்டம் எதை நோக்கி செல்லும், என்ன முடிவு இந்த கூட்டம் எடுக்கும் அப்படின்னு எதிராக நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு காட்டதானே செய்யணும். இல்ல சார், ஒற்றுமையா இருக்கணும்னு காட்டுறதுக்கு நீங்க அனைத்து கட்சி தலைவர்களை அழைக்கணுமா, அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைக்கணுமா? முதல்ல ஒரு ஸ்டாண்டை யாரு எடுக்க முடியும்னு பார்க்கணும்ல. ஒரு கட்சி தலைமைக்கு நேர் மாறாக அல்லது ஒரு கட்சி தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட முடியுமா? கொறடா உத்தரவு மீறியே செயல்பட முடியாதுன்னா கட்சி தலைமையை மீறி எப்படி செயல்பட முடியும்? இன்றைக்கு வந்திருப்பவர்களில் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் பார்ட்டி லீடர், ஏனையோர் எல்லாருமே கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதுல நம்ம டக்ளஸ் துரை ரொம்ப வேகமா போனதை பார்த்தா ஏதோ மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிரும்னு நினைச்சிட்டேன். நான் கையில பட்டையெல்லாம் கட்டிட்டு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாரு. முதல்ல அவர் முடிவு அவங்க அப்பா ஏற்பாரா? அவர் முடிவு தான் கட்சியினுடைய முடிவா? சு வெங்கடேசன் வர்றாரு அப்படின்னா அவருடைய முடிவு தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவாக நீங்கள் பொருள் கொள்வீங்களா?
இன்றைக்கு வந்திருக்கிற மாணிக்கம் தாகூரினுடைய முடிவு தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய முடிவா? மல்லிகார்ஜுன கார்கேவும் சோனியா காந்தியும் சேர்ந்து முடிவெடுக்கணுமா, அல்லது இங்க இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் முடிவெடுக்க முடியுமா? என்ன பவர் இவங்களுக்கு இருக்கு? இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன பவர் இருக்கு? இவங்களால என்ன செய்ய முடியும்ன்ற கேள்வி இருக்கு இல்லையா? இவர்களால் எதையுமே செய்ய முடியாது. அதிகபட்சமாக என்ன செய்யலாம்னா, இன்னைக்கு கொடுக்குற சமோசாவையும் டீயையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வரலாம். ஊடகங்கள்ல விஜய் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார், நாங்கள் தென்னாட்டினுடைய குரலை ஒலிக்கிறோம் அப்படின்லாம் பேசலாமே தவிர இந்த கூட்டம் எந்த வகையிலும் பயன் தராது. முதல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுகவினுடைய கேள்வி எனக்கு ரொம்ப நியாயமாகப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி குறித்து நாம மாற்று கருத்து பல வச்சாலுமே சில நேரங்கள்ல அறிவுபூர்வமா அதிமுக கேள்வி கேட்டது. மசோதா தாக்கல் செய்யப்படவே இல்லை, எதற்காக இந்த கூட்டம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த கேள்வி. சார், துவக்க நிலையிலேயே இந்த டீலிமிட்டேஷன்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு போராடிச்சு சார். அன்றைக்கு தேர்தல் பிரச்சார காலம் சூடு பிடித்திருந்த நேரத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அந்த சட்ட வரைவுக்கான நகலை தீ வைத்து கொளுத்தியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதுதான் அந்த தீ தான் பற்றி படர்ந்து தமிழ்நாடு முழுமைக்கும் போய் சேர்ந்தது. டீலிமிட்டேஷன்னா என்ன, ஏன் தொகுதிகள் கூடுவதை நாம தடுக்கிறோம், அதனால் என்ன பிரச்சனை நம்ம தென் மாநிலத்துக்கு இருக்குன்னு தமிழ்நாட்டுல இன்னைக்கு போய் அரண்சை மூலமாக ஏதாவது ஒரு கடைகோடியில் இருக்கிற ஒருவரிடம் மைக்கு நிட்டினீங்கன்னா அவங்க சொல்றாங்கன்னா அதை எஜுகேட் பண்ணி அந்த போராட்டத்தினுடைய ஃபயரை உருவாக்குனது யாருன்னா திமுக தான். இன்னைக்கு அந்த திமுகவே அந்த கூட்டத்துல கலந்துக்கல அப்படின்னா இதெல்லாம் அட்டை கத்திகளினுடைய கூட்டம்னு தான் நீங்க அதை பொருள் கொள்ளணும் பார்க்கணும். கேள்வி வருது, திமுக தான் அத்தனையும் செய்தது அப்படின்னா திமுகவே அதை செஞ்சிருக்கலாம்ல. இப்போ இருக்கிறதுல தமிழ்நாட்டுல பெரிய நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சி திமுக தான். அவங்களே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்களே ஒரு கூட்டத்தை நடத்தி இருந்திருக்கலாம்ல. ஏன் அதை தேவை இருந்தா திமுக செய்திருக்கும்ல. தேவை இருக்குமே ஆனால் திமுக அதை செய்திருக்கும். இப்போது அதற்கான தேவை இருக்கா? முதல்ல திமுகவினுடைய ஸ்டாண்ட் இதுல ரொம்ப கிளியர். நாங்க அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அதை தோற்கடித்தோம். டீலிமிட்டேஷன் பில்லு வரவிடாம செய்ததினுடைய பெரும் பங்கு யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கு. இப்போ அதற்கான டிராஃப்டே இன்னும் வரல. டிராஃப்ட் வரணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே கூட்டத்தை கூப்பிடணும். எதுவுமே இல்லாம என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம சும்மா கண்துடைப்புக்காக எதுக்கு கூட்டத்தை கூட்டணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. ஒண்ணு வேணாம் சார், ரொம்ப சிம்பிள். இந்த டீலிமிட்டேஷன் ஃபயரா இருந்ததுன்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அதை தீ வைத்து கொளுத்தி அண்ணன் மு க ஸ்டாலினுடைய நடவடிக்கையை பேசுறோம் இல்லையா, அன்றைக்கு தாவேகா விட்ட அறிக்கையை நான் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது தமிழ்நாட்டினுடைய அதிமுக்கிய பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்பது உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது, சாலை அமைப்பது, இன்ன பிற வசதிகளை மாநிலத்துக்குள் செய்வதுதானே தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உயர்த்துவதை தடுப்பதன் மூலமாக நாம என்ன செய்துவிட முடியும்னு அவங்க கேட்டாங்க. அவங்களோட அறிக்கை இப்போதும் இருக்கு, தாவேகாவினுடைய அறிக்கை. இப்ப அந்த ஸ்டாண்ட்ல இருந்து தாவேகா தான் மாறி இருக்க தவிர திமுக மாறல. திமுகவுக்கு மாறணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. திமுகவுக்கு எப்ப போராடணும்னு தெரியும், எப்ப கூட்டம் கூட்டணும்னு தெரியும். அது ஒண்ணும் தற்குறிகளினுடைய கூட்டம் இல்லை. எப்ப கூட்டம் கூட்டுறதுன்னு தெரியாம காவேரிக்கு பேச வேண்டிய நேரத்துல டீலிமிட்டேஷன் பேசுறதும், டீலிமிட்டேஷன் பேச வேண்டிய நேரத்துல சாலை போடலன்னு பேசுறதும் இதுதான் தற்குறித்தனம். இந்த வேலையை திமுக செய்யாது. இப்ப இன்னைக்கு என்ன கரண்ட் இஷ்யூ? நேற்றைக்கு சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் ரொம்ப அழகா கேள்வி கேட்டார். காவிரி விவகாரத்துல முதலமைச்சர் எங்க எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி அவர் கர்நாடகாவுக்கு போகணும்னு முடிவெடுத்தாரு. கர்நாடகாவுக்கு போறேன்னு அவர் முடிவெடுத்துட்டாருன்னு சொல்லி வேளாண் துறை அமைச்சர் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொல்றாரு, இந்த அரசு யூட்டர்ன் அரசு முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு செக் பண்ணி பாக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அது எதிர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே இன்னொரு அமைச்சர் மூலமாக அப்படி ஒரு நடவடிக்கை இல்லைன்னு சொல்றது. உண்மையிலேயே முதலமைச்சருடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்கிறாரு. முதலமைச்சருடைய ஸ்டாண்ட் என்னன்னு நேற்று சொன்னீங்களா? சொல்லல. உடனே எழுந்து ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, நான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு, அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம், அதுல நீங்க வர்றீங்களா வரலையா இப்ப நீங்க சொல்லுங்கன்ற. ஏன் சார், காவிரி விவகாரம் இப்போது முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துல இருக்கு. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் இன்னைக்கு என்ன தேதியாச்சு? ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியாச்சு. ஏறக்குறைய 2 மாத காலமாக காவிரி தீரம் பட்டு போய் கிடக்கிறது, பாலைவனமாகி போய்விடும்ங்கிற கவலை இருக்கிறது. நேற்றைக்கு ஒரு விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டினார, ஏன் போகல முதலமைச்சர்? விவசாய சங்க பிரதிநிதிகளை முதலமைச்சர் பார்க்க மாட்டாரா? சார், கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். ஒரு பக்கத்துல தண்ணீர் வரவில்லை, இன்னொரு பக்கம் குறுவை சாகுபடி பொய்த்து போயிருக்கு.
அதற்கு இழப்பீடு கொடுப்பீர்களா என்று கேட்டால் காம்பன்சேஷன் கொடுப்பியான்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாரு, பேப்பர் படிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆதார நிதி கொடுக்குறாங்க பாருங்க, அந்த உரம் வாங்கிக்கிறதுக்கு இன்ன பிற நடுவதற்கான செலவுகளுக்கு, அதை சொல்றாரு அவரு. அப்ப விவசாயிகளினுடைய வழி என்ன, வேதனை என்னன்னே ஒரு அரசுக்கு தெரியல. நேற்றைக்கு ஒரு சம்பிரதாய சந்திப்பை நடத்துறாரு. விவசாய சங்க பிரதிநிதிகள் போயிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லைங்க, நாங்க சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லிட்டோம், அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு எதுவுமே சொல்லப்படல, சட்ட போராட்டம் நடத்துறீங்களான்னு கேட்டோம், அது குறித்து நாங்க ஆலோசனை செய்யறோம்னு சொல்றாங்க. அப்ப எதுக்காக இந்த கூட்டம்னே எங்களுக்கு தெரியலன்றாங்க. அந்த கூட்டத்துக்கு ஏன் விவசாயிகள் குரலை கேட்பதற்கு முதலமைச்சர் வரல? 6 மணிக்கு மேல கூட்டம்ன்றதுனால வரலையா? என்ன காரணத்தினால வரல முதலமைச்சர்? இன்னைக்கு போய் எம்பிக்கள் கூட்டத்துல போய் முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அப்ப முதலமைச்சருக்கு என்ன நோக்கம்? விவசாயிகள் குறித்து முதலமைச்சருக்கு எந்த கன்சர்னும் இல்லை, எந்த கரிசனமும் இல்லை. ஆனா சம்பந்தமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்காக, இப்ப கர்நாடகாவில தண்ணி திறந்து விடாதது காங்கிரஸ்காரருடைய பிரச்சனை. ஒரு முதலமைச்சர், இங்க இருக்கிற முதலமைச்சரே வர வேணாம்னு சொல்லிட்டார்ல சார். நேற்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ரொம்ப அழகா கேட்டாங்க, நீங்க எங்க முதலமைச்சருங்க, 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்குங்க, உங்களுக்கு ஒரு அவமானம் நேர்மையானால் அது எங்களுக்கு நேர்ந்த அவமானம்னு சொன்னார்ல. காங்கிரஸ்காரனுக்கு அந்த உணர்வு இருக்கா? அந்த உணர்வு இருந்தா காங்கிரஸ்காரன் DK சிவகுமாரை பார்த்து கேட்டிருப்பான்ல, எங்க அண்ணன் மாணிக்கம் தாகர் காங்கிரஸ்காரனை தொட்ட உன்னை விடமாட்டோம்ன்றாருல பைல்வான் பக்ரிசாமி மாரி பேசினாரா? ஏன் முதலமைச்சரை பார்த்து நீ எப்படி வர வேணாம்னு சொல்லலாம்னு தன்னுடைய சக கட்சிக்காரன் கேட்கணும்லங்க அவரு? கேட்டாரா? அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய கையாலாகாதத்தனம், தமிழர் விரோத போக்கு, அதற்கு துணை போகிற தாவேகா, இவர்கள் இருவரினுடைய இந்த கள்ளத்தனத்தை மறைப்பதற்காக இந்த டீலிமிட்டேஷனுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறதே தவிர இது எந்த வகையிலும் பயன் தராது. CV சண்முகம் அவர்கள் சொல்லும் போது மேகதாது அணை விவகாரம், காவிரி தண்ணீர், இதெல்லாம் முக்கியம்தான். அதே போல டீலிமிட்டேஷன் விஷயமும் நம்ம முக்கியமான விஷயம் தான். தமிழ்நாடு ஒற்றுமையா இருக்கணும், எல்லாம் செய்யணும், இதுல திமுகவோ அதிமுகவோ பாமகவோ புறக்கணிக்க கூடாது அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க. சோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் போது நம்ம ஏன் காவிரி பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்காக இதை பண்றாங்கிற மாதிரி எதிர்மறையா இருக்கணும். சார் இன்னைக்கு எனக்கு ஹார்ட் பிளாக் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், அதானே சார் ஒரு டாக்டருடைய வேலை. டாக்டர் என்ன பண்ணாரு, என்ன அட்மிட் பண்ணி அனிஸ்தீசியா கொடுத்துட்டு உனக்கு கிட்னி போயிடுச்சு, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றேன்ற. எப்படி இருக்கும்? என் உயிரை காப்பாற்ற முடியுமா? எனக்கு பண்ண வேண்டியது பைபாஸ். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம், உனக்கு கிட்னி வைக்கையோ, அதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாயா, அதுக்கு இன்னும் அவகாசம் இருக்கு. இங்க இழுத்துக்கிட்டு இருக்கிற ஹார்ட்டை முதல்ல காப்பாத்தியான்னு சொல்றோம். இதுதான் இங்க பிரச்சனையினுடைய முக்கிய அம்சம். காவிரி பிரச்சனை என்பது தலையாய பிரச்சனையாக இருக்கு. அதற்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன அரசு முடிவு வச்சிருக்கு? தண்ணி வருமா வராதா சார்? காவிரியில போய் தண்ணி கேட்கறதுன்றது உரிமை சார், பிச்சை கேட்கல சார். நம்ம முதலமைச்சர் ஏன் சார் போறேன்னு சொன்னாரு? இல்ல தண்ணி தான் திறந்து விட்டாங்கல்ல, மறுபடியும் நம்ம அதே குறைய சொல்லணுமா? இல்ல தண்ணி திறந்து விட்டாங்கன்னா என்ன திறந்து விட்டாங்க, அதை முதல்ல பேசணும்ல. சும்மா போற போக்குல தாவேக்காவினர் விமர்சனம் வைக்கிறது மாதிரி வைக்க கூடாது. அங்க மழை பெஞ்சிருச்சு, அதனால தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை முறையாக கொடுத்திருக்கா? அதுக்கு முன்னாடி தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொன்னிச்சே கர்நாடக அரசு, அதுக்கு என்ன எதிர்வினை ஆற்றினார் முதலமைச்சர்? சார் சட்ட போராட்டம் நடத்தி அதற்கு தீர்வு பெற்றிருக்கணும் சார். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை அரசுதல்ல ஏத்திட்டோம், கெசட்ல ஏத்திட்டோம். கெசட்ல ஏத்தின பிறகு அவன் மதிக்க மாட்டேன்றான். இப்ப நடத்த வேண்டியது சட்ட போராட்டம். வீரியமிக்க குரலை தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பணுமா இல்லையா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்? அவர் வீரியத்தை வேற எங்கேயோ கொண்டு போய் காட்டிக்கிட்டு இருக்காரு, இந்த விவகாரத்துல காட்ட மாட்டேங்கிறாரு. அதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. இப்ப இது குறித்து பேசுங்கன்னு சொன்னா, இது குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, என்ன செய்யறதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தையே கூட்ட மாட்டேன் என்று சொல்வது எந்த வகையில் சரியாகிறது? என்ன பிரச்சனை உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரி விவகாரத்துல கூட்டுறதுக்கு? இப்ப இந்த 2 மாத காலமாக தண்ணீர் வராம போச்சே, இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு யார் ஆறுதல் சொல்வது, யார் பதில் சொல்வது? இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயத்துக்கு யார் இழப்பீடு தருவது? அதுக்கு நீங்க பொறுப்பு இருக்கிறீங்களா? இந்த அரசு பொறுப்பு இருக்குமா சார்? பருவநிலை தவறிட்டா, காலநிலை தவறிட்டா அந்த விவசாயத்தினுடைய பாதிப்பு அந்த விவசாயியை போய் சேரும் சார். எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும். இந்த தென்னிந்தியாவினுடைய ஆதார சுருதி உணவுக்கு எதுன்னு கேட்டா எங்க தஞ்சை டெல்டா பகுதி, அந்த பகுதி இன்னைக்கு பாலைவனமாகி போகிறோம்ங்கிற கவலைப்பாடு இருக்கு. இன்னும் கடைமடைக்கு தண்ணீர் முறையாக வந்து சேரல. அது குறித்து பேசுங்கன்னா, அதை விட்டுட்டு நீங்க டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டத்தை போட்டுட்டு டீலிமிட்டேஷன் குறித்து என்னன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு எம்பியே கிடையாது, டீலிமிட்டேஷனுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? நாளைக்கு நாடாளுமன்றத்துல
மசோதா தாக்கல் ஆகுது சார், டீலிமிட்டேஷன் மசோதா தாக்கல் ஆகுது. என்ன செய்யும் தாவேக அரசு சொல்லுங்க? பாஜகன்னு பேர் சொல்ல துணிச்சல் இருக்கா தாவேக அரசுக்கு? தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களை வஞ்சிக்கிற டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து தென் மாநிலங்களை நசுக்க பார்க்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கையை தாவேக வன்மையாக கண்டிக்குது. இப்படி ஒரு அறிக்கை கொடுக்க துணிச்சல் இருக்கா முதல்ல உங்களுக்கு? இத பத்திரிகையாளர்களிடத்துல பேசுறதுக்கு தெம்பு இருக்கா முதல்ல உங்க முதலமைச்சருக்கு? சரி, முதலமைச்சர் பேசவனா புஷி ஆனந்த் இட்டுன்னு போவாரா சார்? சொல்லுங்க சார். நேத்து சட்டமன்றத்துல பெரிய வீரரை போல எழுந்து நின்று முழக்கம் இடுறாரு ஆதவ அர்ஜுன். 900 கோடி ரூபாய் வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? ஏன் நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராமுகமான அந்த நடவடிக்கை குறித்து ஒரு வார்த்தை பேசுவீங்களா சட்டப்பேரவையில? துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? மரிய வில்சன் ஒரு நிதியமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அதை அண்ணன் தங்கம் தென்னரசு வரவேற்று பேசினார். ஏன் கொண்டு வந்தீங்க? ஏன் சார் கொண்டு வந்தீங்க? அதை சொல்லுங்க. நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசு முறையாக நிதி பகிர்வு செய்யலன்றது தானே, அதுக்காக தானே கொண்டு வந்தீங்க. அப்ப ஒன்றிய அரசை நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சியை கடுகளவேனும் விமர்சிக்கிற துணிச்சலை இந்த அரசாங்கம் பெற்றிருக்கிறதான்னு நான் கேட்கிறேன். இந்த அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு துணிவு இருக்கான்னு நான் கேட்கிறேன். பாஜக பேர் சொல்வதற்கே தொடை நடுங்கிகள். பாஜகனாலே கைகாலெல்லாம் ஆட்டம் கண்டுருது உங்களுக்கும் விஜய்க்கும். அப்ப நீங்கள் எப்படி இந்த விவகாரத்தில், டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருப்பீர்கள் என்று நம்ப முடியும்? பிஜேபியோட திமுக கூட்டணியில இருக்குது அப்படின்னு டிவிகே தொடர்ந்து பேசிட்டு வராங்க. ஆனா இப்போ எங்களுக்கு தகவல் கிடைத்தது, பிஜேபி கொண்டு வரக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை திமுக ஆதரிக்க போகிறது என்பதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சதுன்னு சட்டமன்றத்திலே சொல்றாரு. திமுகவும் ரொம்ப அமைதியாவே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்தால் நாங்க ஏற்போம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு பாதகம் இல்லைன்னா ஏற்போம்னு சொல்றாங்க அப்படின்லாம் செய்திகள் வருது. இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு குழப்பமான சூழல் இருக்குல்ல. இப்போ திமுக இந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டதோ அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? நேற்று இத மாண்புமிகு அமைச்சர் வைகோவினுடைய மகன் ஆதவ அர்ஜுன் தான் பேசினார். நீங்க கன்ஃபியூஸ் இல்ல சார், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துறேன். ஒரு கூட்டத்துல உங்களுக்கு துரம் மட்டும் புள்ள இல்ல, நானும் உங்களுக்கு புள்ளதான் அவர் தான் சொன்னார். அதனால அவரை வைகோவினுடைய மகனாகவே நீங்கள் கருதி கொள்ளுங்கள். அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு டெல்லியில இருந்து செய்தி வருது, நாங்க கேள்விப்பட்டோம்னாரு. அதுக்கு நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரே பதில் சொல்லிட்டார். இப்படி அங்க கேள்விப்பட்டோம் இங்க கேள்விப்பட்டோம் செய்தி வருதுன்னா சட்டப்பேரவையில பேசக்கூடாது, இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது சொல்லிட்டாரா? நேத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கியாச்சு. அப்போ ஒரு தாவேகாவினுடைய அமைச்சர் பேசியதையே தாவேகாவினுடைய பேரவைத் தலைவர் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிற அளவுக்கு ஒரு செய்தினா அந்த செய்திக்கு பதில் சொல்லணுமான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. ஆனாலும் நீங்க கேள்வி கேட்டதுனால நான் பதில் சொல்றேன். திமுக ஒன்றும் டீலிமிட்டேஷன் விவகாரம் தலைவிரித்து ஆடுகிற போது இது இந்த முக்கியமான பிரச்சனை அல்ல என்று சொல்லி அறிக்கை கொடுத்து விட்டு இப்போது காவேரி பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிற போது டீலிமிட்டேஷனை தூக்கி மடியில வச்சுக்கல. டீலிமிட்டேஷன் விவகாரம் தலை தூக்குகிற போது அதை ஓங்கி அடித்து தலை தூக்க விடாமல் செய்த இயக்கம் திமுக. இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு நாளைக்கு ஒண்ணு செய்த இயக்கம் அல்ல திமுக. இப்போது டிராப்ட் வரட்டும், வந்த பிறகு அது தமிழ்நாட்டை எந்த வகையில் பாதிக்கிறது என்பதை பார்த்து விட்டு நாங்கள் அடுத்த கட்ட முடிவை எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்ப டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா முதலில் குரல் கொடுக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். தாவேகா அந்த உறுதிப்பட்ட கொடுக்குதா? டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாடு பாதிக்கப்படுது சார், பாஜகவை எதிர்த்து நாங்கள் துணிச்சலாக களம் காண்போம். தாவேகால இருக்கிற ஒரு ஆளை சொல்லுங்க, ஒரே ஒரு ஆளை சொல்லுங்க. திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்டு வச்சுதான் நம்ம திமுகவை பத்தி பேசுறோம். அதிமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு வச்சுதான் அதிமுகவை பத்தி பேசுறோம். தாவேகா ட்ராக் ரெக்கார்டு வச்சுதான் தாவேகாவை பத்தி பேசுறோம். இதுவரைக்கும் இந்திய துணை கண்டத்தில் பாஜகவினுடைய மாநில அரசை நசுக்குகிற நடவடிக்கை, மாநில சுயாட்சியை ஒடுக்குகிற நடவடிக்கை வலிமையாக எதிர்த்த இயக்கம் எதுன்னு நீங்க சொல்லுங்க. திமுக தான் எதிர்த்துச்சு. அதனால திமுகவை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, சொன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஒரு குடிகார பைய யோக்கியமா குடும்பம் நடத்துற ஒருத்தனை பார்த்து நீ குடிக்கலன்னு சத்தியம் பண்ண, நீ குடிக்கலன்னு சத்தியம் பண்ண, டே நீ குடிகாரன் பொழுதானைக்கு குடிச்சிட்டு ரோட்ல உருண்டு கிடக்க, அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான், அவன் ஏன்டா சத்தியம் பண்ண? நீ சத்தியம் பண்றான் இனிமே குடிக்க மாட்டேன்னு. அவன் ஏன் சத்தியம் பண்ணும்? நீ பாஜகவை எதிர்த்து பேசவே மாட்ட. டீலிமிட்டேஷன் பத்தி பேசுன்னு சொன்னா மாநிலத்தினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தலையா, சாலை போடலையா, கல்வி நிறுவனங்களை கட்டலையா நீ கேட்ப. இன்னைக்கு நீ பேசுவ. ஆனா இந்த டீலிமிட்டேஷனை வலிமையாக எதிர்த்த திமுகவை நோக்கி நீ கேள்வி கேட்பேனா? இது அயோக்கியத்தனமா இல்லையா? அந்த அயோக்கியத்தனத்தை தான் தாவேகா செய்து. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக மீது என்ன சந்தேகம் உங்களுக்கு? எப்படி சந்தேகம் வருது? முதல்ல
துவக்கத்தில் எதிர்த்து அதை நாடாளுமன்றத்தில் வீழ்த்தி அந்த வீழ்த்திய வெற்றியை வெடிவைத்து கொண்டாடி தேர்தல் களத்திலேயே இவ்வளவு ஏன் சார் ரொம்ப அவசரமா இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை வந்து ரொம்ப அவசர கதியில கொண்டு வந்தாங்களே, ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா? பிரச்சார களத்துல கர்நாடகாவை தவிர்த்து விட்டு கேரளமும் தமிழ்நாடும் ரொம்ப தீவிரமாக இருக்கு. அப்ப இந்த 2 மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் களத்துல இருக்கும்போது இங்க வரமாட்டாங்க, அதனால ரொம்ப ஈஸியா இதை செயல்படுத்திடலாம்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இங்க இருக்கிற அன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எல்லாரும் ஒரு நாள் பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்ணுட்டார். எம்பியை எல்லாம் டெல்லி புறப்பட்டு போன்ட்டார். உடனடியா டெல்லிக்கு போய் ஆற்ற வேண்டிய பணிகளை செய்யுங்கள் என்று சொன்னதினுடைய விளைவு இவர்கள் எதிர்பார்த்தது போல நகர்த்த முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி தடுமாறியது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாரதிய ஜனதா கட்சி இந்த 12 ஆண்டு கால ஆட்சியில் முதல் முறையாக ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் வீழ்த்தப்பட்டது என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தலைவர் வகுத்த வியூகம் தான். அந்த தலைவர் தான் இன்றைக்கும் திமுகவினுடைய தலைவர். இதை செஞ்ச தலைவருக்கு ஆனா தோற்கடிக்கப்பட்ட ஒரு மசோதாவை மீண்டும் அவங்க மகளிர் மசோதாங்கிற பேர்ல தான் கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே தான் கொண்டு வந்தாங்க, இப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹோப் இருந்திருக்கும்ல. அது யாரோ ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, சில கட்சிகள் கூடுதலாக எம்பிக்களை வந்து கொடுக்கறதோ அல்லது வாங்குறதோ ஏதோ ஒண்ணு, அவங்க அந்த எண்ணிக்கை இல்லாமல் இந்த ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களான்னு கேட்கிறேன். ஒருவேளை காங்கிரஸ் ஒப்புதல் தெரிவிச்சிருக்குமோ, காங்கிரஸ் பேசிட்டாங்களோ பாரதிய ஜனதா கட்சி, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு இல்ல சார், அன்னைக்கு திமுகவோட இருந்தாங்க சார் காங்கிரஸ். அதனால காங்கிரஸ் தப்பு செய்ய விடாம திமுக கடிவாளம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. டேய் ஓடாத, இங்க நில்லு, இங்க வா, இங்க வா, இங்க வான்னு டிராக்ல கூட்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருந்தார் அண்ணன் ஸ்டாலின். இப்ப அடிச்சு டிராக்ல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஆள் இல்லாம தறிகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. நான் சொல்லல சார், இத பாஜகவுக்குள் RSS புகுந்து விட்டது என்பதால் தான் என்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்யறேன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு போனார். அப்ப ஏன் பாஜக காங்கிரஸோடு பேசி இருக்க கூடாது? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்குமே ஆனால் அது காங்கிரசினுடைய நம்பிக்கையாகத்தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக திமுகவினுடைய நம்பிக்கையாக இருக்காது. இல்லைன்னா வைகோ பையன்றதும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருதான் முதல் நாள் ராகுலை வச்சு புக்கை ரிலீஸ் பண்ணிட்டு மறுநாள் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாரு, அஸ்வினி வைஷ்ணவை போய் சந்திக்கிறாரு. அப்புறம் பாஜக கூட்டணியிலேயே வாழ்நாள் முழுமைக்கும் இருந்தேன்ற GK வாசனை கூட்டு வந்து இங்க மேடையில ஏற்றி காங்கிரஸ் நீங்களும் ஒன்னா இருங்க, காங்கிரஸ் வேற பாஜக வேற இல்லைன்னு சொல்லி 2 பேருக்கும் புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவருடைய நம்பிக்கை கிடைத்திருக்கலாம். இப்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது விஜய் தான். ஒருவேளை விஜயை கொண்டு போய் இவங்க 2 பேரும் கவுத்துறக்கூடாது, காங்கிரஸும் வைகோ பார்ட்டியும் கொண்டு போய் கவுத்து விட்டுறக்கூடாது. அதனால அவர் தான் கவனமா இருக்கணுமே தவிர திமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கு. திமுக மீது சந்தேகப்படுவது என்பது திமுகவினுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை வச்சுதான் சந்தேகப்படும். நம்ம சந்தேகப்படல. இப்போ திமுக கூட இருந்து CPM, CPI, VCK, மதிமுக இவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் புரியாம தான் இருக்குமா? ஆனா அவங்க போறாங்கல்ல, திருமாவளவன் போறாரு, ரவிக்குமார் போறாரு, வைகோடைய மகன் போகிறார், இவங்கெல்லாம் எதுவுமே தெரியாதவங்க இல்லையே. இப்போ சு வெங்கடேசன் போறாரு, CPM, CPI எல்லாம் போறாங்க. எல்லாரும் ஒன்னா நிக்கணும்ன்ற கோரிக்கையும் அவங்க வலியுறுத்தவும் செய்யறாங்க. அப்போ அவங்களுக்கு புரியாம இருக்குமா? அதெல்லாம் அரிய வகை ஏழைகளுக்கான ஒரு இடஒதுக்கீடு வந்துச்சுல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதை யாரெல்லாம் ஆதரிச்சா யாரெல்லாம் எதிர்த்தான்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போடுங்க. நீங்க சொன்னீங்கல்ல சு வெங்கடேசன், இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அந்த சு வெங்கடேசன், அவருடைய கட்சி ஆதரிச்சுச்சா எதிர்த்துச்சா? ஆதரிச்சு TK ரங்கராஜன் நாடாளுமன்றத்திலேயே பேசினார், அரிய வகை ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு அவசியம் தான். டீலிமிட்டேஷன் வந்தா கம்யூனிஸ்டுக்கு என்ன வழி வேதனைன்னு கேட்கறாங்க. கம்யூனிஸ்டுக்கு என்ன வழி வேதனை? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க எங்கேயாவது பாதிக்கப்பட போதா? கேரளால ஆட்சியில் இருந்துச்சு, அது அப்புறப்படுத்தப்பட்டுருச்சு, காங்கிரஸ் அதை வீழ்த்திருச்சு. கர்நாடகாவில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போதா? கர்நாடகாவில் MP இருக்காங்களா கம்யூனிஸ்டுக்கு? தமிழ்நாட்டுல திமுகவோடு இருந்ததால் MP கிடைச்சாங்க. இப்ப நாளைக்கு என்ன உத்தரவாதம் தெரியாது. அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடெல்லாம் ஒரு நிலைப்பாடுன்னு நீங்க பொருள் கொள்ளாதீங்க. ஆனா VCKவுடைய நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். நான் அண்ணன் திருமாவுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்கிறேன். அண்ணன் திருமா தவறு செய்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் தெரிந்து தவறு செய்கிறீர்கள். நீங்க தெரியாம தவறு செஞ்சா அது வேறு. இல்ல நான் காரியவாதிங்க, எனக்கு சில நோக்கம் இருக்குங்க அப்படின்னு தவறு செய்கிற வைகோ மாதிரியான ஆட்களாக இருப்பது வேறு. நீங்கள் லட்சியத்தை பேசிக்கொண்டு, கொள்கையை பேசிக்கொண்டு தவறு செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நாளை தமிழ்நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். இன்னைக்கு தெரியாத அண்ணன் திருமாவுக்கு இந்த கூட்டம் ஏன் கூப்பிட்டுருக்காங்கன்னு. அதனால நான் அண்ணன் திருமா போனதுதான் தவறு என்று கருதுகிறேனே தவிர ஏனைய யாரு போனதும் தவறு இல்லை சார். அவர்கள் எல்லாம் காரியவாதிகள், அவர்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. திமுகவை தனிமைப்படுத்தும் ஸ்ட்ராட்டஜி இதுல இருக்குது. ஏன்னா ஏற்கனவே காவிரி விவகாரத்துல DMK TVKவை தனிமைப்படுத்திருச்சு.
அனைத்து கட்சி கூட்டம், பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கேற்ப இவங்க டிஎம்கே வந்து தனிமைப்படுத்தி தங்களை வந்து பலப்படுத்தி காட்டுவதற்கு இந்த வேலையை செய்யறாங்க என்பது போல இருக்குது. இந்த முயற்சியில் திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதா? தன்னியல்பாகவே திமுகவோட இன்னொரு அணி சேர்ந்துருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மக்கள் நீதி மையம், இவங்களுக்கு எல்லாம் எம்பி இருக்குல்ல. இவங்க எல்லாம் நீங்க எதிர்பாராத ட்விஸ்ட கொடுத்துட்டாங்கல்ல உங்களுக்கு. அதிமுக அப்ப நீங்க எப்படி திமுக தனிமைப்படுத்தப்பட்டதாக கருதுவீங்க? அப்ப மெஜாரிட்டி யாருகிட்ட இருக்கு? நீங்க மெஜாரிட்டி திமுகவை மட்டும் பார்க்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுகவுக்கும் உறவா? தேர்தல் களத்துல போட்டிட்டாங்களா கடைசி 10 ஆண்டுகள்ல? ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குரல் இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. திமுகவினுடைய ஸ்டாண்ட பரிசோதிக்கிறாங்க, திமுக என்ன பண்ணுதுன்னு பாக்குறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் போகலையே, நான் போக மாட்டேன்ட்டாரு. அதுக்குதான் எங்க அண்ணன் மாணிக்கம் தாகூர் ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப உச்சபட்ச கோவப்படுறாரு. ஏதோ ஒரு பெரிய கிளாஷுக்கு ரெடி ஆகுற மாதிரி பாக்குறாரு. அண்ணன் ஜாக்கிரதையா இருந்தங்க, வட மாவட்டத்துக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல் இல்லை. அங்க போய் அடிக்கடி வாங்கிட்டு வந்துடாதீங்க. காங்கிரஸுக்கு அங்க ஆளுநரும் கிடையாது. தாவேக்க ஆளுங்கட்சி காப்பாத்திரும்னா நினைக்காதீங்க. கதறி சொக்காய அவுத்துட்டு விட்டுருவாங்க அவங்க அங்க. இப்ப என்னன்னா திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா திமுக தனிமைப்படுத்தப்படல சார். திமுகவோட சேர்ந்து 3 கட்சி நிக்குது சார் நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் உள்ள கட்சி. இங்க உங்களோட இருப்பவர்கள் மைனாரிட்டி, மெஜாரிட்டி திமுக கிட்ட தான் இருக்கு. 57 பேர்ல 19 பேர் தான் வந்திருக்கான். மீதி எத்தனை பேர் இருக்கான்னு நீங்க கணக்கிட்டு பாத்துக்கோங்க. அப்ப யாருக்கு மெஜாரிட்டி இருக்கு? சரி, ஒண்ணு ரொம்ப முக்கியமா நம்ம ஒண்ணு பேசுவோம். நாளைக்கு நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பண்ண போறாருன்னா, முதலமைச்சருக்கு நாடாளுமன்றத்துல எந்த விதமான பிரதிநிதித்துவமும் கிடையாது. வாய்ப்பாக வந்த ஒரே ஒரு வாய்ப்பையும் தூக்கி, அவர் யாரு பேர் என்ன, பிரவீனா ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, அவர்கிட்ட தூக்கி கொடுத்தாச்சு. அவர் பார்த்த புரோக்கர் விலைக்கு அவருக்கு ஒரு எம்பி பார்சல் அப்படின்னு அவருக்கு கொடுத்து விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு எம்பியே கிடையாது. நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இந்த முடிவை நாடாளுமன்றத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா விஜயால? சொல்லுங்க, விஜயால பண்ண முடியுமா? யாரோ ஒரு கட்சியை தான் நாடு. ஆனா திமுகவுக்கு அந்த அவசியம் இல்லை. திமுகவுக்கு சொந்த கால் இருக்கு. வாடகை கால்லாம் திமுகவுக்கு தேவையில்லை. அதனால திமுகவை தனிமைப்படுத்தி விட்டதாக நீங்கள் கருதினால் உங்களுக்கு அரசியல் புரியவில்லை என்று பொருள். இந்த உதயநிதியை கைது பண்ணலான்னு போயிட்டு மொக்க வாங்கிட்டு வந்தீங்க பாருங்க, அது மாதிரி கதை தான். நீங்க திமுகவை தனிமைப்படுத்தியதாக கருதினால் உங்களுக்கு பதிலாக கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கணும். கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.